Hello guys, welcome to Tokyo Vlogs. And இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது கேரளால ஓணம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத்தம் தொட்டு அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ற இந்த ஓணம் செலிப்ரேஷன் 10 நாளுக்குமே வந்துட்டு இப்போ இவங்க பண்ற மாதிரி சாணியை ஃபுல்லா மொழுவி விட்டுட்டு பூக்கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் அத்தம் சித்ரா அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு நட்சத்திர பேர்ல வந்துட்டு இவங்க ஓணம் செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சலியோட அண்ணா வந்துட்டு சிவில் இன்ஜினியர். ஸோ அவங்க புதுசாக ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனோட இனாக்ரேஷன் வீடியோஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட ஹோம் டூரையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு வீடியோவில் சொல்லவே வேணாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, ஒரு குளம் வந்துட்டு அழகாக இருந்துச்சு, அப்படியே க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே ஷூட்டிங்லாம் கூட வேறு ஏதோ பண்ணாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு அது கிளியராக தெரியல. பட் அந்த ஒரு குளம் வந்துட்டு வாவாக இருந்துச்சு. அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சலியோட அம்மா அண்ட் அம்மம்மா. எனக்கு இந்த அம்மம்மாவை பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. ரொம்ப க்யூட் அவங்க. நான் வந்துட்டு என் அம்மம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் இவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெரியல, அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அவங்களும் என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட ரொம்ப நாள் ட்ரீம் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால இந்த ஒரு டேட் வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எஸ், அவங்களோட லக்கியஸ்ட் சிஸ்டரை வச்சு தான் அவங்க வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ என்டையர் ஃபேமிலியோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸோட இந்த மொமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக போச்சு. அண்ட் நல்ல நாள் அதுவுமே ஷேர் பண்ணுறதுக்காக லைக் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் டோக்கியோ வந்துட்டு பயங்கரமாக இங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தா. எஸ், அவங்களோட இந்த ஆஃபீஸ் நேம் வந்துட்டு ஸ்தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியராக அவரோட கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் வைக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு முன்னேறி வந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோதாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அண்ட் ஃபுல்ஃபில்டாக இந்த மொமெண்ட் வந்துட்டு நடந்துடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபுல் டே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்களோட அந்த ஏரியா இருக்கு இல்லையா, கோங்காடு, இது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே பார்க்க
சுற்றி வந்துட்டு ஹில்ஸ் இருக்கும், நிறைய வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கங்கே வந்துட்டு லைக் குளம், அந்த தண்ணி போகிற பிளேஸு, அந்த ஹில்ஸில் வந்துட்டு தண்ணி போகிற பிளேஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒவ்வொரு தடவையும் அந்த சைடு போகும்போது நல்லா ரசிச்சிட்டே போவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாட்டர் ஃபால் மாதிரிலாம் வந்துட்டு குட்டி குட்டி இடத்துலலாம் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்க வீட்லேயுமே வந்துட்டு பூக்கோளம் போட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட வீடு. அண்ட் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அவங்க என்னெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். க்யூட்டாக வந்துட்டு பட்ரோஸ் செடி. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, போகும்போது பிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பன்னீர் ரோஸ் செடிங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க, நல்ல ஸ்மெல்லோட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன்ஸ்க்கு டெக்கரேஷன்ஸ்க்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க வீட்டில் வந்துட்டு 2 பசு இருக்குது. அண்ட் அவங்களோட அம்மா அண்ட் ஜல்ஜம்மா உங்களுக்கு தெரியும். அண்டு அவங்களோட மாமா பொண்ணு அனி அண்ட் அஞ்சலியோட அப்பா. அண்ட் நம்ம வந்துட்டு போன உடனே வந்துட்டு அம்மா ட்ரெஸ் மாற்றிடுவாங்க எங்கே போனாலும். நான் வந்துட்டு சரி அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குளத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒயிட் ட்ரெஸ் அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு நானுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இதான் அவங்களோட என்ட்ரன்ஸ் ஹாலு. இதில் வந்துட்டு அஞ்சலி வந்துட்டு கொஞ்சம் கிராஃப்டெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனோட இதுதான் இது பிஎஸ்சி ஷீல்ட். அண்ட் வந்துட்டு அவங்க இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, லைக் புல்லாங்குழல் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வயலின் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. பட் அது உடஞ்சதுனால அதை எடுத்து இந்த பாட்டிலில் செட் பண்ணி இதையும் ஒரு கிராஃப்டாக பண்ணியிருக்காங்க, லைக் டோரா புஜீஸ். இது எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அண்டு அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குல்ல, சாண்டா கிளாஸ், அதுவுமே வந்துட்டு ஏதோ பாட்டில் வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க போல். அண்ட் அவங்களோட சேவ் த டேட் வீடியோஸ். அண்ட் அச்சா வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அச்சா வந்துட்டு மேக்ஸிமம் கடையை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பூஜை ரூம் இது. அப்படியே வந்தோன்னா டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ அது ஒரு பெட்ரூம் வந்துட்டு இது அண்ட் வித் அட்டாச்டு பாத்ரூமோட. அண்ட் அப்படியே போனால் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் அதாவது கேரளாவோட ஸ்டைலில் வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் அண்ட் கிச்சன். இவங்க வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபுல்லாக செட் பண்ணாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி ஏரியா. இவங்க வீட்டில் மொத்தம் வந்துட்டு 3 யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. அங்கே ஒன்று பார்த்தீங்க வெளியும் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அடுப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் இது. இதுக்குமே வந்துட்டு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் வழியாக போனோன்னா அங்கேருந்து நின்று நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஏன்னா சுற்றியே வந்துட்டு காடு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே நிறைய மரங்களாக இருக்கும். இவங்க வீடு பக்கத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக லப்பர் மரம்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு இருக்குது. மேலே வந்துட்டு 2 ரூம் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு அஞ்சலியோட ரூமு, அதுக்கப்புறமா இன்னொரு ரூம் வந்துட்டு லைக் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அவளோட இந்த புக்ஸு, காலேஜ் புக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி புக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே போனோன்னா வெளியே வந்துட்டு டெரஸ் வந்துடும். கீழே இந்த அம்மாவை காணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவங்க நைஸாக வந்துட்டு அங்கேருந்து வந்த உடனே கரெக்டாக துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாங்க. கேட்டால் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சாதான் நிம்மதியாக இருக்குமா. ஸோ பழைய காலத்து ஆளுங்கள்லாம் இப்படி தான், அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் சிட் அவுட் ஏரியா மாதிரி மேலே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வியூ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, க்யூட்டாக பால்கனி வியூ மாதிரி. மழைலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சில் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் சென்னையில் இருக்கிற குட்டி பால்கனிலே மழை வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பேன். பட் இப்போ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிளேஸ் கிடச்சிச்சின்னா எனக்கு சொல்லவே வேண்டாம். டே ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன். அண்ட் டோக்கி அவளோட சேட்டையை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டா. അത് നല്ല മഴ പെയ്തപ്പോഴേ അതെ നല്ല മഴ പെയ്തു ഇവിടെ രാവിലെ. ഇന്നിപ്പോ തിരുമ്പോ മഴ പോയി. അപ്പൊ അവിടെ ഇപ്പൊ നോക്കുമ്പോ എറുമ്പ് വന്നോ. എന്ത് കേട്ടോ വിളിക്കണം, അമ്മ വിളിക്കണം.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் இல்லாததுனால வெளியிலேருந்து ஃபுட் வர வச்சுட்டாங்க. ஸோ ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு புளியஞ்சி வந்துட்டு புளியை கரைச்சி அதில் இஞ்சி போட்டு நல்லா சூடு பண்ணுவாங்க அண்ட் கொதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேனை பொரியல், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் அதே தான் சேனை போட்டு ஒரு கூட்டு வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவியல், ஸோ திக்கான ஒரு அவியல் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்படம், அது முடிஞ்சிடுச்சுன்னா பாயாசம், அதாவது இது வந்துட்டு பருப்பு பாயாசம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மோர், மசாலா மோர், கத்திரிக்காய் போட்ட சாம்பார் என்னோடய ஃபேவரட், அண்ட் ரசமும், அண்ட் கேரளாவோட ஸ்பெஷல் பாலடை. இதெல்லாம் தான் வந்துட்டு இன்றைக்கி சத்யாவில் வந்துட்டு கொடுத்தாங்க. எல்லா மாமிஸ்க்குமே இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் கழித்து நான் என் முகத்தை பார்க்குறேன். இது நானா அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. லைக் புதுசாக வந்துட்டு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்களே, நீயா இதை இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கே இது நானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு திரும்பி வர வழியில் ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க, நல்ல ஸ்பாட் இது ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம். அங்கே வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஸ்நாக்ஸ் கடை மட்டும்தான் இருக்குது. எல்லோரும் அங்கே தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் அந்த சாயெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க போல். டோக்கி வந்துட்டு தூங்கிட்டு இருந்தா, அதனால் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் காலையே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சிட்டா. இங்கே இந்த போண்டா வாங்கியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு பச்சை மிளகாலாம் ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் அண்ட் கிறிஸ்பி டேஸ்ட்டில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்படியே போகிற வழியில் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக ஒரு ஷாப்பிங்லாம் போயிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு டோக்கி வந்துட்டு இந்த ஷூஸ்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, அது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எப்பவும் போல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பை.